கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37:3. Trust in the Lord and do good, so shalt thou dwell in the land, and verily thou shalt be fed. Psalms 37:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே God Gooses Ministry சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள்படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த God Gooses Ministry மூலம் உங்களை இந்த காலை பொழுது சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு காலை பொழுதும் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 28:16-17 நாம் வாசிக்கலாம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். 17 அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இந்த யாக்கோபு என்பவன் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய தாயின் உறவுமுறை வீட்டுக்கு செல்கிறார். லாபானுடைய வீட்டுக்கு செல்லும் வழியிலே வனாந்தரமான ஒரு இடத்திலே, மிகவும் பயங்கரமான ஒரு இடத்திலே அவர் இரவு தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அந்த வனாந்தர வெளியாய் நரிகளும் காட்டு மிருகங்களும் பயங்கரமான அந்தகாரங்களும் சுற்றி திரிகிற அந்த இடத்திலே படுப்பதற்காக ஒரு கல்லை தலையின் கீழ் வைத்து கொண்டு படுக்கும் பொழுது இவருக்கு ஒரு காட்சி அங்கே காணப்படுகிறது. அது என்னவென்றால், அவர் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு சொப்பனத்தை அவர் பார்க்கிறார். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற அந்த பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றார். இப்படியாக தேவன் இந்த வனாந்தர வெளியிலே நரிகள் ஊளையிடும் பயங்கரமான இந்த இடத்திலே தான் யாக்கோபை தேவன் சந்திக்கிறார். இந்த இடத்திலே தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்.
அவனுக்கு அந்த இடத்திலே அவர் ஒரு ஃபியூச்சரே காட்டுகிறார். அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், இது வானத்தின் வாசல் அப்படி என்கிறான். மெய்யாகவே இது ஒரு அதை நம்ம வாசித்தோம் என்றால் தெரியும். இந்த 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால் தெரியும், இது இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். பாருங்க, ஒரு ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் நேராய் வைக்கப்பட்டு இருக்க இவர் தரிசனத்தை பார்க்கிறார். தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான காட்சியை பார்க்கிறார். அதிலே மேலே இயேசு கிறிஸ்து நின்று அவனோடு பேசுகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவன் விழிக்கும் பொழுது இது வானத்தின் வாசல் அப்படியாக சொல்லுகிறார். ஏனென்றால் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஏணி வைக்கப்பட்டு உச்சியிலே கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் இருக்கிற ஒரு வீடு, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வீடும் அது ஒரு வானத்தின் வாசலாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல எப்பொழுதும் துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வீணான காரியங்களை பேசாதபடி, டிவிகளிலே கண்ட காரியங்களை பார்க்காதபடி, எப்பொழுதும் ஒரு பரலோக தரிசனம் உள்ள ஒரு பெத்தேலாய் காணப்பட வேண்டும் நீங்கள் இருக்கிற இடம். பிரியமானவர்களே, மனித வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய வீடாக வேண்டியது அவசியம். நாம் தேவனுடைய வீடாக வேண்டும். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். நான் உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே நாம் முதலாவது தேவனுடைய வீடாக மாற வேண்டும். அங்கே நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு சொல்கிறார், இது வானத்தின் வாசல். அதன் பின்பு யாக்கோபு அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. லூஸ் என்றால் கரு என்று சொல்கிறார்கள். கரு என்றால் கோணலும் மாறுபாடுமான ஒரு வாழ்க்கை. அந்த இடமும் அப்படித்தான் இருந்திருக்கும். அவ்வளோ பயங்கரமான ஒரு இடமாகத்தான் இருந்திருக்கும் அது. அந்த கோணலும் மாறுபாடுமான ஒரு வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் வந்த பிற்பாடு நமது வீடு பெத்தேலாக மாறுகிறது. தேவன் வாசம் பண்ணும் ஒரு வானத்தின் வாசலாக மாறுகிறது. ஆகவே நாமும் ஒரு நிலையான வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும். நமது வாழ்க்கை முடியும் பொழுது நாமும் ஒரு நிலையான வீட்டை பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே இங்கே நாம் ஒரு நிலையான வீட்டை முதலாவது தேவனுக்காய் கட்டி எழுப்ப வேண்டும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனை துதித்து ஆராதித்து தேவனோடு ஐக்கியப்பட்டு உடன்படிக்கை பண்ணும் பொழுது அது உங்களுடைய வீடல்ல, அது தேவனுடைய வீடு. நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டீர்கள் என்றால் அது தேவனுடைய வீடு. அது அதன் பின்பாக அது உங்களுடைய வீடு அல்ல, அது தேவனுடைய வீடு. அது தேவனுடைய வீடாகிய பெத்தேலாக மாறுகிறது. ஆண்டவரை துதிக்கிற இடமாக, ஆண்டவரின் இரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு இடமாக, ஆண்டவர் உலாவுகிற ஒரு இடமாக அது மாறுகிறது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு இடம் நீங்கள் இருக்கிற இடம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு இடம். பொல்லாப்புக்கள் தீங்குகள் இல்லாமல் சமாதானத்தோடு வாழக்கூடிய ஒரு இடம்.
அப்படியான இடமாக நீங்கள் இருக்கிற இடம் மாறுகிறது. எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்காக அந்த வீட்டை ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி ஜபிக்கிறீர்களோ, அப்பொழுதில் இருந்தே அவர்தான் அந்த வீட்டின் உரிமையாளராக மாறுகிறார். அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உண்மையான ஒன்றான மெய் தேவனுக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாம் நம்மை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது நாம் தேவனுடைய வீடாக மாறுகிறோம். எப்படி நாம் இந்த இடத்திலே தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது, நாம் பரம தகப்பனுக்காக இங்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணும் பொழுது, தேவன் பரலோகில் நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுகிறார். நீங்கள் இருக்கிற வீடு ஒரு சமாதானமான ஒரு வீடாக, வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு வீடாக நீங்கள் இருக்கிற வீட்டை கர்த்தர் மாற்றுவார். சிலுவை இரத்தம் தெளிக்கப்படக்கூடிய ஒரு வீடாக, ஆண்டவர் பாதங்கள் படக்கூடிய ஒரு வீடாக, ஆண்டவர் உலாவக்கூடிய ஒரு வீடாக, எந்த குறைவும் இல்லாத ஒரு வீடாக, சமாதான ஸ்தலமாக, அமைதி தங்கும் இடமாக, ஒரு ஜெப வீடாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடாக, இரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு வீடாக, மகிமையின் வாசஸ்தலமாக, ஒரு வானத்தின் வாசலாக ஆண்டவர் நீங்கள் தங்குகிற வீட்டை மாற்றுகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்கள். அப்பா, இந்த உலகத்தில் என்னுடைய வீட்டை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, நான் உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் சொன்னீங்கள். அப்பா, எனது வீட்டை ஆயத்தப்படுத்துங்க. நீங்கள் தங்குகிற வீடு ஒரு துதியின் சத்தம் கேட்கிற ஒரு வீடாய், ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாய், நீங்கள் அமைதியாய், ஒரு சத்தம் நீங்கள் வீட்டுக்குள் இருப்பதை வெளியே கேட்காத வண்ணம் ஒரு அமைதியான வீடாய், தெருவிலே கூக்குரல் இடாத ஒரு அமைதியான ஸ்தலமாய் நீங்கள் இருக்கிற இடத்தை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். இரத்தம் தெளிக்கப்படும் ஒரு வீடாய், சிலுவையில் சிந்திய பரிசுத்த இரத்தம், புண்ணிய இரத்தம், பாவமில்லா இரத்தம், நன்மையானவர்களை பேசுகிற இரத்தம் இப்பொழுதே நீங்கள் இருக்கிற வீட்டிலே தெளிக்கப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த பாதங்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்த இந்த பிள்ளைகள் புதிதாய் கட்டியிருக்கிற வீடுகளிலே கர்த்தர் எழுந்தருள்வீராக. அந்த இடங்கள் அமைதியாய் தங்கும் இடமாகும், சமாதான ஸ்தலமாகும், நிறைவுள்ள இடமாகும், ரட்சிக்கப்பட்ட இடமாகும், வானத்தில் வாசலாகும், இப்பொழுது மாறுவதாக. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் இல்லங்களை ஆசீர்வதியும். நிலையான வீட்டை அவர்கள் கட்டும்படிக்காய், கர்த்தர்க்காய் தன்னை ஒப்பு கொடுக்கும்படிக்காய், தன்னுடைய இருதயத்தில் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தர்க்காய் ஒரு நிலையான வீட்டை கட்டும்படிக்காய், ஒவ்வொரும் ஒப்பு கொடுக்கும்படிக்காய் பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரை ஒவ்வொருவரை இதை கேட்கிற ஒவ்வொரு மீதும் தூய ஆவியான ஆளுகை செய்யும்படிக்காய் பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஒவ்வொருவரை ஆண்டவரை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.